அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாள் விசாரிக்க சிபிசிஐடி போலீசாருக்கு அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நில மோசடி புகார் தொடர்பாக கைது செய்யப்பட்டு இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாள் விசாரிக்க சிபிசிஐடிக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை 2 நாள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு கரூர் குற்றவியல் நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் கணபதி. விவரங்களை சொல்லலாம். கரூரில் பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான 100 கோடி மதிப்புள்ள 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணம் மூலம் பத்திரப்பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். கைது செய்யப்பட்டு கரூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் எம்.ஆர். விஜயபாஸ்கர் போட்டிருந்த ஜாமீன் மனுவுக்கான விசாரணை மற்றும் சிபிசிஐடி கஸ்டடிக்காக போடப்பட்ட மனுவுக்கான விசாரணை இன்று கரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் 2 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதையடுத்து 2 தரப்பு வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி சிபிசிஐடி சார்பாக 5 நாட்கள் கஸ்டடிக்கு கேட்டனர். இதையடுத்து நீதிபதி 2 நாட்கள் மட்டும் விசாரணை நடத்த அனுமதி வழங்கியுள்ளார். விசாரணையின் போது அதிமுக வழக்கறிஞர் ஒருவருடன் இருக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் கேட்கப்பட்டது. அதற்கு விசாரணையின் போது அதிமுக வழக்கறிஞர்கள் போலீசிடம் குறுக்கிடோ இல்ல தலையிடோ செய்யக்கூடாது என கூறி விசாரணை நிறைவு பெற்ற பின்பு நீதிபதி வழக்கறிஞர்கள் விஜயபாஸ்கரை சந்தித்து பேசுறதுக்கு அனுமதி வழங்கியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.